சொந்தங்களே, அன்னிஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி இந்த தக்காளி பழத்தை வச்சு நான் ஒரு கார சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்க 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 6 பெரிய காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா 6, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சிறிதளவு இஞ்சி, சிறிதளவு பூண்டு பல். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம சட்னி அரைக்க வேண்டியதான். மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். அடுப்பத்தை வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம பாத்திரமும் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும். இந்த தக்காளியெலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது கூட இந்த 6 காஞ்ச மிளகாய் போட்டுருவோம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கும் போதே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லி தழை அடிக்கடி சமையலில் சேர்த்து வச்சு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. இந்த தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து வந்து தாளிச்சிக்க வேண்டியது தான். இதை இந்த தக்காளி கார சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்சு வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்து தாளிச்சிக்க வேண்டியது தான். அடுப்பை வச்சாச்சு. அது மேலே நம்ம கரண்டி வச்சுருக்கோம், தாளிக்கிற கரண்டியை. அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றின தாளிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா கடுகு வச்சுருக்கோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம சட்டியில் கொட்டி கொடுத்தோம். தக்காளியை வச்சு ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம அன்னிஸ் கிச்சனில். அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷாக இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 10 இட்லி சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வெயில்னால தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதே சமயம் அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டுருந்தீங்க இதே அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.